Hi, hello, and welcome to my channel. This is MK's Irish Vibes. ஸோ இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா ஹாலோவின் பரேட் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு தான் வந்து ஆக்சுவலாக ஹாலோவின் 31st October அண்ட் இந்த பரேட் நல்லாயிருக்கும். அண்ட் அயர்லாண்ட் தான் ஹாலோவினுடைய ஆரிஜினான பிளேஸ். ஹாலோவின் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அப்படியே நேராக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஹாலோவின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வருஷமும் அக்டோபர் 31st வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஆல் ஹாலோஸ் ஈவ், அதாவது நவம்பர் 1 வந்து ஆல் செயின்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஆல் ஹாலோஸ் ஈவ், அந்த பேர் வந்து போக போக ஹாலோவின் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நானும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் 7 o'clock பரேட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே கிளம்பி பரேட் நடக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டேன். நீங்கள் வந்து பார்க்கும்போது தான் சீரியஸாக இந்த ஊர்க்காரங்களுக்கு ஹாலோவின் மேலே எவ்வளோ கிரேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. ஏன் அப்படின்னா கார்குடைய பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தாலே 2 லட்சம் தான். மோஸ்ட்டாக அதில் வந்து 1/4 பாப்புலேஷன் இல்லை ஆஃப் கூட சொல்லலாம், அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, அவ்வளோ கூட்டம். ஸோ நான் அப்படியே அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து பொறுமையாக நடந்து எந்த இடம் காலியாக இருக்கோ அண்ட் எந்த இடத்துலேருந்து பார்த்தா நல்ல வியூஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்து கண்டுபிடிச்சி அங்கே போய் அப்படியே நின்றுக்கிட்டேன். அவங்க சொல்லியிருந்த மாதிரியே கரெக்டாக 7 o'clock வந்து பரேட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நடுவில் ஆக்சுவலாக மழை கூட பெஞ்சுது, பட் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் எங்கள் இடத்துக்கு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. ஒரு 7:15 7:20 அந்த மாதிரி வந்து நான் இருந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வர ஆரம்பித்தாங்க. ஸோ ஹாலோவின் பற்றி அப்படியே கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா கூகுளில் வந்து ஹாலோவினுடைய அது எப்படி ஆரம்பித்தது அந்த மாதிரிலாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் அது படிக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருந்தது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக போக பொறுமையாக சொல்லுவேன். ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செல்டிக் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அயர்லாண்ட், இங்கிலாந்து, ஸ்காட்லாண்ட், ஃப்ரான்ஸில் சில ரீஜன்ஸ், ஸோ அங்கெல்லாம் வந்து சாவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம ஊர் பொங்கல் அண்ட் போகி மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஊரில் பொங்கல் அப்போ என்னென்னா அறுவடை முடிச்சுட்டு அந்த பயிரெல்லாம் ஒன்றா வச்சு சூரிய பகவான் வழிபடுவாங்க. அதே மாதிரி இந்த ஊரில் ஹார்வெஸ்டிங், அதாவது அறுவடை வந்து அக்டோபர் 31 அக்டோபர் எண்டிங்கில் வந்து முடிஞ்சிடும். ஏன்னா அக்டோபருக்கு அப்புறம் விண்டரில் வந்து விவசாயம் வந்து சரியாக போகாது. ஸோ அக்டோபர் எண்டிங்கில் வந்து விவசாயத்தை முடித்து அறுவடை பண்ணிவிட்டு அந்த அறுவடை பண்ண பயிரெல்லாம் வந்து சேர்த்து வச்சுட்டு பான்ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழைய பொருளெல்லாம் போட்டு வந்து கொளுத்துவாங்க. நம்ம ஊரில் போகி பழைய பொருளை போட்டு கொளுத்துற மாதிரி இந்த ஊரில் பான்ஃபயர் அப்போ பழைய பொருளை வந்து கொளுத்துறாங்க. ஸோ இந்த செல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு. என்ன நம்பிக்கை அப்படின்னா வின்டர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி கோஸ்ட் அண்ட் பேய் அதுகளுக்கெல்லாம் வந்து பவர் வந்து அதிகமாகிடும். ஸோ அதெல்லாம் வந்து பயிரெல்லாம் சேதம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா நரபலி கொளுத்து அந்த அனிமல்ஸ் அதையும் சேர்த்து கொளுத்துனாங்க. அண்ட் அந்த அனிமல் மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு கொளுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பல நூற்றாண்டுக்கு அப்புறம் கிறிஸ்டியானிட்டி வந்து இந்த பகுதி மக்கள்கிட்டலாம் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இந்த செலிப்ரேஷனை வந்து இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நவம்பர் 1 வந்து ஆல் செயின்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இறந்தவங்க அதுக்கப்புறம் செயின்ஸு அவங்க எல்லாரையும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு டே வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி, அதாவது 31st October வந்து ஆல் ஹாலோஸ் ஈவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே. ஸோ அந்த ஆல் ஹாலோஸ் ஈவ் அந்த நேம் வந்து போக போக போக
ஹாலோவீன் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஒரு காலத்தில் சாவன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவல் வந்து இப்போது ஹாலோவீன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அண்ட் இது யூரோப்பில் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இப்போ வந்து யூரோப்பை விட அமெரிக்காவில் வந்து இன்னும் ஃபேமஸ். அண்ட் அமெரிக்காவுக்கு ஹாலோவீன் எப்படி போச்சு அப்படின்னா 18th சென்ச்சுரியில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இமைக்ரன்ஸ், அதாவது அயர்லாண்ட்லேருந்து அமெரிக்காவுக்கு போன இமைக்ரன்ஸ் வந்து அங்கே போயிட்டு இந்த ஹாலோவீன் கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் அது அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா வேஷம் போடுறது அண்ட் சாக்லேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அமெரிக்கா ஃபுல்லாக எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இப்போது அமெரிக்காவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அண்ட் அமெரிக்காவில் மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாகவும் ஹாலோவீன் வந்து இப்போது நல்லா ஃபேமஸாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது. முன்னாடி காலத்துலலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு ஒரு ஜோக் சொல்கிறது, இல்லை அவங்கள பயம்புறுத்துறது அண்ட் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இருந்து ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வர ஆரம்பித்தாங்க. அண்ட் அந்த ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போக போக 1950s அப்புறம் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் முன்னாடி வந்து அனிமல்ஸ் அந்த மாதிரி காஸ்டியூம் போட ஆரம்பித்தவங்க போக 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 கடவுள் வேஷம், பேய் வேஷம், ஏஞ்சல் வேஷம், சாத்தான், எலும்பு கூட அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேஷங்கள் வந்து போட ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த காலத்தில் வந்து குழந்தைங்க மத்தியில் வந்து ரொம்ப ஃபேமஸான காஸ்டியூம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ காஸ்டியூம். ஸோ நிறைய ஸ்பைடர்மேன், பேட்மேன், சூப்பர்மேன் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸை வந்து குழந்தைங்க கிட்ட வந்து ரொம்ப பார்க்க முடியும். இந்த ஊரில் அதே மாதிரி நான் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணேன். எப்படின்னா ஹாலோவீன் வந்து October 31 அண்ட் October 1st வீக்லேயே வந்து ஹாலோவீன் டெக்கரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு வீட்லேயுமே வெளியில் வந்து இந்த ஸ்கேரியான பேய் பொம்மை வைக்கிறது, ஸ்பைடர் வெப்பு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு வைக்கிறது, ரொம்ப ஸ்கேரியாக பயம்புறுத்துகிற மாதிரி டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லார் வீட்லேயுமே ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயுமே அந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டாக அந்த டைனோசருக்கு அப்புறம் அந்த பரேட் முடிஞ்சுது. ஸோ அங்கேருந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து பொறுமையாக வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. பாய் பாய். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.